திரு தனியரசு, திமுகவுக்கு பெரும் சவாலாக இது இருக்குமா? ஏன்னா பெரிய கூட்டணியை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் செதறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, முரண்பட்ட கொள்கைகள் இருக்கிறவங்களை கூட கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு முனைப்பு காட்டுறாங்க. பெரும் சவால் தானா திமுகவுக்கு? இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மெகா கூட்டணி அமைந்தால் திமுக அணிக்கு சவால் தான். ஆனால் இந்த முரண்பட்ட கூட்டணி இப்பொழுது அமித்ஷா ஒரு மாபெரும் தேசிய கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டார் லீடர், அதிமுகவினுடைய இப்போ ஸ்டார் லீடராக இருக்கிற எடப்பாடி, ரெண்டு பேரும் சந்தித்து ஒரு வாரத்துக்கு முன்பு கூட்டணியை உறுதி செய்து தலைநகர் சென்னையில் தான் அறிவிக்கிறாங்க. அறிவிக்கப்பட்ட அந்த செய்தியில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்கிறார். அதிமுக எடப்பாடி கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறார். இந்த குழப்பத்தில் இந்த விவாதம் இந்த 2 நாளாக போகுது. பாஜக தரப்பிலிருந்து விளக்கம் சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, அதிமுக தரப்பிலிருந்து விளக்கம் சொல்வதற்கு ஆள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் 2 தரப்புலையுமே இது குறித்து யாரும் பொது வெளியில் பேசிவிடாதீர்கள் என்று ஆர்கேஏ சொன்ன மாதிரி அதுக்கு தடாவும். திரு இபிஎஸும் திரு அமித்ஷாவும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்கன்னு நைனா நாயந்திரன் சொல்லிட்டார்ல, அதில் வேற என்ன குழப்பம்? அதுக்கும் கால நிர்ணயம் பண்ணல. இப்போ நீங்கள் அமித்ஷா, இப்போ நீங்கள் சுனிதா வில்லியம்ஸ் அம்மா கூட ஒரு வேறு கிரகத்தில் இன்னொரு கோளில் இருந்து கூட அவங்களுடைய கருத்தை இங்கே கன்வே பண்ண முடியுது, இங்கிருந்து மேலே அவங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியுது. ஆனால் அமித்ஷா இங்கே டெல்லியில் தான் இருக்கார், ஒரு நிமிஷத்தில் விவரம் தெரிஞ்சுக்க முடியும் கூட்டணி ஆட்சியா இல்லையான்னு. அல்லது எடப்பாடி ஐயாவே கூட இப்போ நீங்கள் இன்றைக்கி இப்போ கடைசியாக வந்த அறிக்கையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாரும் தலைமையின் விருப்பம் அல்லது அவருடைய முடிவை ஒப்புதலை பெறாமல் சமூக வலைத்தளங்களிலோ வேறு எந்த ஊடகங்களிலேயோ தன்னுடைய கருத்தை பதிவு செய்யக்கூடாதுன்னு இன்றைக்கி தான் ஒரு அழுத்தமான அறிவிப்பு வந்திருக்கு. எதனால் அது? பாஜக அதிமுக உறவு என்று உறுதி செய்யப்பட்ட பிறகு அனைவராலும் கொண்டாடி மகிழ்ந்து இந்த கூட்டணியை வரவேற்பார்கள் என்று கருதித்தான் இவர்கள் கரம் பற்றினார்கள். இப்போ நீங்கள் சென்னையில் அமித்ஷா கரத்தை எடப்பாடி, இந்த புறம் அண்ணாமலை, இந்த பக்கம் நயினார், இவங்கெல்லாம் முனுசாமி அண்ணா, வேலுமணியெல்லாம் பற்றி நின்று இந்த கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொன்னதை மகிழ்ச்சியோடு அறிவிச்சிட்டாங்க. அடுத்த நாள் எடப்பாடியா சொல்கிறார், திமுகவினுடைய வரலாற்று பிழைகளை பாஜகவின் கரம் பற்றி அதையெல்லாம் திருத்துவதற்கு அதிமுக அணியமாகிவிட்டது, எதிரிகள் அஞ்சி நடுங்குகிறார்கள். அதாவது திமுக அணியை பார்த்து எடப்பாடி சொல்கிறாரு. அடுத்த நாள் மறுபடியும் 3 நாள் 4 நாள் ஆகுது. இப்போ 2 அணியிலையும் பாஜக அதிமுக அஞ்சி நடுங்கி தலைமுறைவாகி ஆளுகளை காணா, யாரும் ஊடகங்களுக்கே யாரும் வர மறுக்கிறாங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் 2ம் மிகப்பெரிய முக்கியமான கட்சி, நாட்டு மக்கள் எப்படி ஏற்பாங்க? அதுதான் எங்கள் ராம்கேயாவே கூட அந்த தளத்தை அல்லது அந்த கருத்தை ஆதரிக்கிற ராம்கேயா கூட இது முரண்பட்ட கூட்டணியால் இது மக்கள் ஏற்பார்களா? கூட்டணி சின்ன சின்ன சலசலப்பு இருக்குல்ல, ஒருத்தர் கூட்டணி ஆட்சின்னு சொல்றதும் ஒருத்தர் மறுக்கிறதும், அது ஏதாவது பிளவை அதிகப்படுத்தி இந்த கூட்டணியை எதுவும் சதைச்சிடக்கூடாதுன்ற எண்ணம் தலைவர்கள் இருக்கலாம். அதனால கூட அவங்க இது குறித்து பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க பேசலாம்ல. இப்போ தலைவர்கள் ஏதாவது தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்காங்களா? எடப்பாடி எங்கே இருக்கார்? இப்போ இங்கே ஒரு நிமிஷம் நம்ம கிரீன்வே சாலையில் தான் இருக்கார், இல்லைன்னா சேலத்தில் இருக்க போகிறாரு, அங்கேயும் ஊடகம் இருக்காங்க. அவரே அழைத்து, ஐயா இந்த மாதிரி ஒரு எங்கள் பாஜக அதிமுக உறவில் எங்களுக்குள் ஏற்பட்ட ஒப்பந்தத்தில் அதை அமித்ஷா ஐயா வெளிப்படுத்திய விதத்தில் ஒரு நெருடல் இருக்கிறது, அதை நான் விளக்குறேன்னு சொல்லுங்கள். அல்லது நீங்கள் கூட்டா, இப்போ நம்ம நயினார் இருக்கார் தலைவர், அல்லது நீங்கள் யாராவது ஒரு முக்கியமான நம்பிக்கைக்குரிய பாஜக தலைவர் அழைத்து 2 பேர் கூட்டா சொல்லுங்கள். இல்லை நீங்கள் அமித்ஷா ஐயாட்ட போய் டெல்லியிலிருந்து கூட பேசுங்க. அது என்ன இருக்குது? இப்போ எவ்வளோ பெரிய விவாதம் இன்றைக்கி, இது எவ்வளோ பெரிய 2 அணிக்கும் பெரிய அவமானம் தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லையா, இப்போ நீங்கள் இல்லை என்ன அவமானமாக என்ன ஃபீல் பண்ணுறாங்க? அது இப்போ அதிமுக தான் இந்த அணிக்கு தலைமை இருக்கும்னு அமித்ஷா ஐயா சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் எங்கள் நயினார் நாயந்திரன் ஐயா சொல்கிறாரு, இந்த கூட்டணிக்கு விஜய் வருவார், எங்கள் கூட்டணிக்கு நாம் தமிழர் வரும், வர வைப்போம்னு சொல்கிறாரு. ஆமாம், இப்போ யார் இது? அதிமுக முடிவெடுக்கணுமா, நயினார் முடிவெடுக்கணுமா? எங்கள் எடப்பாடியை முடிவெடுப்பாரா, நயினார் முடிவெடுப்பாரா? கூட்டணி கட்சிக்கு தலைமை ஏற்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி. எடப்பாடி மிக வலிமையாக ஆதரித்து எல்லா அதிகாரம் குவிஞ்சு கிடக்குதுன்னு சொல்கிறேன் எங்கள் சேலம் மணிகண்டன். இப்போ நீங்கள் நயினார் நாகேந்திரன் தான் இப்போ அவங்களெல்லாம் அழைக்கிறாரு. இப்போ இந்த கூட்டணி யார் தலைவர்? நயினார் நாகேந்திரனா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியா? இதில் குழப்பம் வராதா முதல்ல? அப்போ எங்கள் டிடிவி உள்ளே வருவாரா இல்லையாரு? இப்போ இவங்க 2 பேர்த்தையும் அழைக்கிறாரு. டிடிவி இருக்கிறாரா இல்லையாருன்னா நயினாரை தடுமாறினதை பார்த்தாரான். இன்றைக்கி இருக்கிறாரா, இருப்பார், வருவார். ஏற்கனவே அந்த பேட்டியில் பாருங்கள், அந்த 2024 எங்களோடு இருந்தார்கள், இப்பொழுதும் தொடர்கிறார்களாட இல்லைங்கிறாரு. அதுக்கு அமித்ஷா கேட்கணும்னு நயினார் சொல்கிறார். அண்ணாமலையா துணிஞ்சு எதையோ வாங்கி வந்ததை உறுதியாக சொன்னார். நயினாரால் இப்போ ஏற்கனவே இருந்த என்டிஏ கூட்டணியில் இருந்த கட்சிகளே நீடிக்குதான்னா
உறுதியை நீடிக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அதிமுகவுடைய உள் விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம்னு திரு அமித்ஷாவே சொன்னதுனால ஒருவேளை திரு நயினார் வந்து அதை இது டிடிவி தனி கட்சி. அவரு அமமுகங்கிறது அதிமுக உள் விவகாரம் இல்ல. டிடிவி அமமுக தொடர்கிறதா, அதிமுகவை மீட்டெடுப்போம் அப்படிங்கறதானே டிடிவியோடைய முழக்கம், இலக்கு அதுதானே. சரி, அப்படின்னா அதிமுகவை மீட்டெடுப்போம்ங்கிறத முழக்கத்தை முன்வைத்து அமமுகவை துவக்கின டிடிவி ஒரு கட்சி ஒரு கொடி எல்லாம் வச்சு போராடுறாரு. இப்போ அந்த வழக்கையுமே எடப்பாடியே வாபஸ் வாங்கிட்டார், திரும்ப பெற்றுக் கொண்டார். அது ராம்கே சொன்ன மாதிரி அதில் ஒன்று அதில் அப்படியே அந்த கொடியும் அல்லது அந்த சின்னங்கள்லாம் இருக்கிறதுனால மட்டும் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது ஏன் ஒரு நேர விரயம்ங்கிறதுனால எடப்பாடி அதை திரும்ப பெற்றுக் கொண்டார். அதை விட கூடுதலா அண்ணாமலைக்கும் அமித்ஷாவையாவுக்கு டிடிவி இருப்ப நெருக்கமாக இருக்கிறார். அப்போ நீங்கள் மோடி ஐயாவின் நிழலில் அமித்ஷா ஐயாவின் நிழலில் இருக்கிற அமமுகவை டிடிவியை எடப்பாடியால் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் வழக்கிலேயே தீர்ப்பு பெற முடியாது. அல்லது இவர் நினைக்கிற மாதிரி இனி அவர் அதிமுக எடப்பாடி எப்பொழுது டிடிவி இந்த நிலைக்கு ஆளாக்கி கட்டுப்படுத்தினார்னா அமித்ஷா மோடியோட கரம் பற்றி கொண்டு டிடிவியை இவர் பலகீனப்படுத்தினார். இப்பொழுது இவர் வெளியிருக்கிறார், டிடிவி அமித்ஷா மோடியினுடைய கரம் பற்றி நிழல் நிற்கிறார். இப்போ இவர் தான் பயந்து இருக்கிறார். ஆகவே அந்த வழக்கு வாபஸ் வாங்கிட்டார். அமித்ஷா ஐயா மோடியோடு நெருக்கமாக இருக்கிற டிடிவியை அமமுகவை நாம் ஏன் பகைத்துக் கொள்ளணும்? ஒரு இணக்கமான கூட்டணியாக தெரியலையா அதிமுக பாஜக, அப்படிதான் சொல்ல வரீங்களா? இல்லை, அது நம்ம எல்லாம் அவங்க இணக்கமாக இருந்தால் நல்லதுதாங்கிறேன் நான். நீங்கள் அது உங்கள் விருப்பம். அதே சொல்லிட்டாரு எங்க இன்னைக்கு உதயகுமார் எல்லாம் சொல்லிட்டாரு, அமித்ஷா ஐயா இரும்பு மனிதன். அப்போ இரும்பு மனிதர் சொன்னதுக்கு பிற்பாடு உத்தரவு பெற முடியுமா? ஆர்பி உதயகுமார் எதிர்க்கட்சி துணைத் தலைவரோ அல்லது எடப்பாடி பொதுச் செயலாளரோ இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்க செங்கோட்டையன் சொல்லிட்டார், இந்தியாவையே காத்து நிற்கிற ஒரே ஆற்றல் மோடியான்னு சொல்றாரு. இப்போ எல்லாருமே போயஸ் கார்டனில் புரட்சி தலைவர் அம்மா வாழ்கன்னு சொல்றவங்க பூரா மோடி ஐயா வாழ்க அமித்ஷா ஐயா வாழ்கன்னு எல்லாரும் டெல்லிக்கு போறாங்க. இப்போ போயஸ் கார்டனுக்கு போனவங்க பூரா அமித்ஷா ஐயா கிட்ட போறாங்க. ஒருத்தர் கட்சி விட்டு விலக்கிட்டோம்னால நேரம் மோடி ஐயாட்ட போய் அமித்ஷா ஐயாட்ட போய் இந்த மாதிரி எடப்பாடி நீக்கிட்டாரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்றாங்கன்னா இந்த கட்சி யார் தலைமையில் இருக்கு? அப்போ இதில் கருத்து சொல்றதுக்கு யாரும் இல்லை, வேற யாரும் பேசவும் கூடாது. எங்கள் சேலம் மணிகண்டன், பொங்கலூர் மணிகண்டன், பொன் வில்சன், இது மாதிரி ஒரு 3-4 பேர் அந்த கட்சி தலைப்பில் பெயரில் அதிகாரபூர்வமாக இல்லாதவங்கன்னா கருத்து சொல்லலாம். கட்சியின் பெயரால் இப்போ இந்த எடப்பாடியால் அதிமுகவால் இப்போ இன்னும் ஒரு பெரிய கொடுமை நடந்து போச்சு. பாஜக தரப்புல எல்லாரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க பாவம். இப்போ இந்த 2 நாளாக இந்த கூட்டணி உறுதியான பிறகு பாஜகவிலிருந்து வந்து பேசுறதுக்கு ஆளை காணோம். இப்போ 2 ஆபீஸையும் மூடிட்டு, அதாவது இந்த செய்தி தொடர்பு இந்த அணியெல்லாம் பலமாக இருக்குது. நாடு பூரா விவாதம் பற்றி எரியுது. 2 தரப்புல இருந்து பேசுறதுக்கு ஆளை காணோம். அப்படின்னா இது என்ன ஜனநாயக நாடு? இங்கே இப்போ நீ வடகொரியாவில் கூட நீங்கள் ஒரு செய்தி வந்துச்சுன்னா வடகொரியா அதிபர் கூட கருத்து சொல்லிடுறாரு. ஆனால் இங்கே எடப்பாடி ஆகிட்டிருந்து அமித்ஷா ஆகிட்டிருந்து கருத்தை காணா. இப்போ நயினார் தான் இப்பவும் கூட்டணிக்கு தலைமையேற்று வழி நடத்துகிறார். அவர் தான் நாம் தமிழரை அழைக்கிறார். அவர் தான் இவரை நம்ம விஜய் அழைக்கிறார். அப்போ இப்போ கூட்டணிக்கு தலைமை எடப்பாடியா நயினாராங்கிறதையும் இப்போ இந்த குழப்பம் வேற கூடுதலாக அடிச்சு